guys, welcome back to my channel. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு டே 2. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஹைக்கிங் போக போகிறோம். சின்ன ஹைக் தான் அது, ஒரு 45 மினிட்ஸ் அப்பு அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டஃப்பாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கீழே இறங்கி போடும் அண்டு அந்த ராக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏர்லியாகவே கிளம்புனான்னு நினச்சோம், ஒரு 7 o'clock போல் கிளம்பிடலான்னு நினச்சோம். ஆனால் பாப்பாவுக்கு வந்துட்டு இருமல் இருந்ததுனால நைட்டு சுத்தமாக அவர் தூங்கவே இல்லை. 12 o'clock வரைக்கும் கூட தூங்காமல் தான் இருந்தார். அதுக்கப்புறமா தான் தூங்கினார். அதனால் காலையில் அவர் எழுப்பவே எங்களுக்கு மனசு வரல. சரி தூங்கட்டோன்னு விட்டுட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்றோட பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெட்டு எக்கெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நாங்கள் பனானா அப்புறம் எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். வேறு எதுனா பசிச்சா மட்டும் சாப்பிட்றதுக்காக இதை எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் தண்ணியை எடுத்துருக்கோம். கோகோனட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்கல. நாங்கள் நிறைய சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, சன்ஸ்க்ரீனும் எடுத்துக்கிட்டாச்சு, ஹேட்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. மற்றபடி வெயிட்டாக எதுவும் எடுத்துகிட்டு போக வேணாம். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால தான். இல்லைன்னா கூட போயிடலாம். அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தூரத்துலேயே தூக்கிக்கோங்கன்னுவார். அண்ட் கேரியரும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே எங்கள் ரூமுக்கு வெளியே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் லிசர்ட்லாம் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது சவுத் ஆஃப்ரிக்காவில் இத்தனை வருஷத்தில். 3 இயர்ஸ் மேலே ஆகுது. பட் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லிசர்ட் நான் பார்த்துட்டேன். அண்ட் ஆல்சோ மாங்காய் மரமும் நான் பெருசாக இங்கே பார்த்ததே கிடையாது. மேங்கோஸ் இங்கே கிடைக்கும், ஆனால் நம்ம மாங்காய் மரம் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக எறும்பு. ஆனால் நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கோம். ஓ சாரி. வந்தாச்சு. இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய கடை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஆஃப்ரிக்கானாலே இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் வுடன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நிறைய கடை இருக்கு. What is that? You want that? What is it? What? Help. What is it? Help. Grass. It's a grass. You want that? Yes. Take it. Okay.
சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை. அப்படியே காமிக்கிற பாருங்களேன். பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணுவாங்க. இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ யாருன்னா எங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களான்னு அப்பப்போ இங்கேயும் சரி கேப்டவுன்லேயும் சரி அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஹெலிகாப்டர் டூர் போயிட்டே இருப்பாங்க. யாருன்னா வந்துட்டு எங்கன்னா சிக்கியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ரொம்ப கிட்ட நாங்கள் அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்துட்டோம். அங்கே ஆக்சுவலி வந்து ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ஹைக் பண்ணி போகிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்களாங்க. அதனால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஓன் ரிஸ்கில். அப்போது இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இல்லாத டைமில் வேணால் போகிறவங்க போகிறாங்களாம். பட் வந்து நம்மளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ட்ரெக்கிங் ஹைக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஃபால்ஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நிறைய வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருந்தாங்க. பட் போக முடியலேன்ட்டு வருத்தம். இப்போ வந்து இன்னொரு ஃபால்ஸ் வந்திருக்கும். அது வந்து லிஸ்பான் ஃபால்ஸ், இது பெர்லின் ஃபால்ஸ். இங்கேயுமே நிறைய கடைங்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து நட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மேக்கடமியா நட்ஸ், அப்புறம் இன்னொரு நட்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஹலோ, யா வில் கம் பேக் அண்ட் சி. பாருங்க, ஃபுல்லாக ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. ஆஃப்ரிக்கன் ஃபிகர்ஸ். சாரி. Yeah. Did you say hi? Yes. Yeah, sure. I'll come back. Yeah. ரொம்ப ஸ்வீட் பீப்புள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா பேசுவாங்க. இது ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். இங்கெல்லாம் விடலாம், இங்கெல்லாம் ஆனால் விட மாட்டுறாங்க. இதை விட பெரிய ஃபால்ஸ்லாம் இருக்குது. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃபாலே வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. அங்கே எல்லாமே ட்ரெக் பண்ணி போகிறாங்க. பட் இங்கே ஏன் விட மாட்டுறாங்கன்னு தெரியல. Bye. You're not coming. Go. You go. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ மவுண்டெயின் வியூன்னு மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. இதை வியூ காமிக்கிற பாருங்க. ஹலோ, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு. இது வந்து காட்ஸ் விண்டோன்னு சொல்கிறாங்க இதோட நேமு. நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு ஹைக்கிங் ட்ரையலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும் முன்னாடியே போயிட்டாங்க. நான் போயிட்டுருக்கேன்.
இந்த 3 அந்த 2 ஃபால்ஸ் போனோம்ல, இதுக்கு முன்னாடி போன வியூ பாயிண்ட் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி ஃபீ பே பண்ணிட்டு தான் வரணும். அண்டு பாப்பாவுக்கு மட்டும் கிடையாது, 6 இயர்ஸ் வரைக்கும் எதுவும் ஃபீஸ் கிடையாது போல். மற்றபடி எல்லாருக்கும் இருக்குது. நம்ம ஊர் துளசி மரம் மாதிரி இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த கடைங்கள்லாம் தெரியுதா? அங்கேருந்து நம்ம ஏறி வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். நல்லா மூச்சு வாங்குது. சூப்பராக இருக்குது அந்த வியூ. போயிட்டே இருக்கா? லெஃப்டில் போங்க. புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. Cekak, cekak. Cekak, 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 cekak. Du, 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 du. Oh. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். அந்த கிரிக்கெட் சவுண்ட்லாம், பூச்சி சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் ஒருத்தவங்களை வழி கேட்டோம். சாரி, எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டோம். ஒருத்தவங்க ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் தேர்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் முடியல. இது ஒரு குட்டி ஹைக் தான், இது முடியல. செமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆல்கே ட்ரீஸ்லாம் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது. இங்கே வந்துட்டோம் நாங்கள். இந்த வியூவை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்னடா திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துலலாம் வர மாதிரி இருக்கே, அப்படி தான் இருக்கும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வெயிட் வெயிட் போட சொல்கிறேன். அப்போ வீடியோ நல்லா Put your glass. Put your glass. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு சூப்பரான வியூ பாருங்கள். இதெல்லாம் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது செம்ம டால் ட்ரீஸாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ புஷ் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அங்கங்கே வந்துட்டு அந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு சில இடத்துல. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கீழே அவங்களே எங்கேயோ எரிச்சிருக்காங்க. ஸோ அதோட புகையும் இருக்குது. அண்ட் அங்கங்கே உங்களுக்கு நிழல் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த க்ளவுட்ஸோட நிழல் எப்படி இருக்குது பாருங்களேன். வேர்த். அவ்வளோதான். வந்ததுக்கு சூப்பராக ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் நின்று இயற்கையை ரசித்தாச்சு. இப்போ வந்துட்டு இதுலேயே வந்துட்டு 2 இருந்துச்சுல்ல, காட்ஸ் விண்டோ ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ரெயின் ஃபாரஸ்ட். இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது பினாக்கிள் ராக்கா. செம்ம டயர்டாக இருக்குது. நாங்கள் காலையில் சாப்பிட்டது அதோடு சாப்பிடவே இல்லை. இப்போ தான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எக்ஸ் சாப்பிட்டோம். அது சும்மா பத்தவே இல்லை. இப்போ வந்து இது முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவிட்டியோ இல்லை என்னதுன்னே தெரியல எங்களுக்கு. ஸோ அங்கே போய் பண்ண போகிறோம். நல்லா அமைதியாக இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே இங்கேயே தங்கிடலாம் போல் ஃபீல் வருது. பாருங்க அம்மா, ஷோ தட் ஒன். கேன் யூ ஷோ தட் ஒன்? இந்த ஃப்ளைட்டு உட்டிலே பண்ணியிருக்காங்க போல். அங்கே காருங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவர் பாட்டுன்னு நேராக போய் தூக்கிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா அப்புறமா சரி போயிட்டு பைசா கொடுத்தா, பைசாவும் போயிட்டு அந்த கடையில் மைன்னு திரும்ப கேட்குறாரு. அப்புறம் போராடி கூட்டு வந்தோம். வெரி சப்பா, go fast, slow, okay, go slow, sorry.
வந்தாச்சு. இந்த ராக் தான் போல அது. என்ன தெரியுதா? நல்லா இருக்கு. இவ்வளோ மலைங்களுக்கு நடுவில் ஒரு ராக்கு சூப்பராக இருக்குது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி வந்துட்டு மலை இருக்குது, நடுவில் கீழேருந்து வந்திருக்கு. அண்ட் அங்கே வந்து ஒரு ஃபால்ஸும் போயிட்டுருக்கு, தெரியுதா? சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். சாரி, நான் மைக் வந்து மறந்து கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது ரெஸ்டாரண்ட். இனிஷியலாக பிளான் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுற மாதிரி தான். பட் ரொம்ப பசிச்சதால சாப்பிட்டுட்டு போயிட்டு பார்க்கலான்ற மாதிரி. பட் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மோர் தென் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அந்த ஃபுட்டு வரவே. அதனால் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டதுனால டைம் இருக்குதுன்றதுனால 2 நாள் தான் இருக்குது பர்த்டேக்கு. ஸோ அங்கே பார்ட்டிக்கான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிரேசி ஸ்டோர் போயிருந்தோம். கிரேசி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி திங்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ரூம்லேயே வந்துட்டு ஒரு குட்டி டெக்கர் மாரி பண்ணலான்றதுனால, இந்த பலூன்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஹீலியம் பலூன்ஸ் மட்டும் வாங்கல. ஏன்னா அன்னைக்கே வாங்கிக்கலான்றதுனால. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு நாங்க கிளம்பி ரெசார்ட் போயிட்டோம். ரெசார்ட்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது பார்ட்டி பண்ண போறோம். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்ல நம்மளோட ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அண்ட் நம்ம வாங்குனதெல்லாம் அவங்க கிட்டயே குடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறமும் இதெல்லாம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எந்த மாரி வேணுன்ற மாரி பார்த்துட்டு நாங்க சொல்லிட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அங்க ரெஸ்டாரண்ட் போம்போது தான் தெரிஞ்சது எங்களுக்கு பின்னாடியே ஒரு ரிவர் போதுன்றது. அந்த பிளேஸ பார்த்த உடனே எனக்கும் சரி, என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சரி ரொம்ப புடிச்சிருச்சு. அண்ட் அங்க தான் வந்துட்டு கேக் கட் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் நாங்க. பட் இருந்தாலும் அங்க பெர்மிஷன்லாம் கேட்கணும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல கேக் கட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் அங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் அங்க போயிட்டு டெக்கர்லாம் பண்ணணும்னா நம்ம பெர்மிஷன் வாங்கணும். ஸோ மேனேஜர் கிட்ட அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நாங்க வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி பார்பிக்யூ பண்ணலான்றது தான் பிளான். பட் ரொம்ப டயர்டா இருந்ததுனால மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அவன்லயே வச்சிடலான்னு சொல்லிட்டு அவன்லயே வச்சுட்டோம் நாங்க. ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் அண்ட் கொஞ்சம் பிரெட் இருந்துச்சு. அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஏர்லியாவே தூங்க போயிட்டோம் நாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்னைக்கான பிளான் கேன்சல் ஆனதுனால, நெக்ஸ்ட் டே நெறைய பிளேஸஸ் விசிட் பண்ற மாரி இருக்கு ஒரே டைம்ல. ஸோ அதனால ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால நாங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.